ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப அருமையான ஸ்கந்தம் இது. நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், நாராயணியத்தில் இல்லாத விஷயங்கள் இந்த ஸ்கந்தத்தில் இருக்குது. அதனால் ரொம்பவும் கவனமாக கேளுங்கோ, படிங்கோ. 24 அத்தியாயம். நம்ம அழகாக இந்த 24 அத்தியாயம் முடிச்சுட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய பேரானந்தம், இன்னும் இதை விடையும் பெரிய பேரானந்தம் காத்துன்றது 10வது ஸ்கந்தம். அதனால் ரொம்ப ஸ்ரத்தையோடு 9வது ஸ்கந்தம் இந்த 2வது வால்யூமே முடிக்க போகிறேன். அதனால் ரொம்ப ஸ்ரத்தையோடு கேளுங்கோ, படிங்கோ, சரியா? ரொம்ப அழகான 1வது அத்தியாயம். இதில் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி ட்ரீன்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம நிறைய பார்த்தோம், 4வது ஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்துலலாம் பார்த்தோம். அதில் யார் யாருடைய மகன், யார் யாருடைய மகன்னு, அந்த மாதிரி இப்போ என்ன நமக்கு முடிஞ்சிருக்கு, ரொம்ப அழகான மத்ஸ்யாவதாரம் முடிஞ்சிருக்கு இல்லையா? அடுத்தது இவர் கேட்குற மத்ஸ்யாவதாரத்தில் யார் இருந்தா? சத்யவிரத ராஜரிஷி. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா தான் நமக்கு எப்பொழுதுமே அதை ரீகால் பண்ணணும். சத்யவிரதன், நம்ம விரதமாக வச்சுட்டுருந்தானா நம்ம இடத்துல பகவான் ஆவிர்பவிப்பார். உள்ளதான் இருக்கார், அந்தரியாமே, யாருக்கும் தெரியல, அதை அனுபவிக்க தெரியல. நம்ம சத்தியத்தை கை கொண்டால் அவர் நம்மளுடைய கை கும்பிடல, கை உள்ள நிற்பார். அதுதான் சத்யவிரதன். அவர் 7 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் அடுத்த மன்வந்திரத்துக்கு அவர் தான் வைவஸ்த மனு இல்லையா? அப்போ ராஜோவாச்ச முதல் ஸ்லோகத்தில் கேட்குறார். ராஜோவாச்ச பரீட்சித்து கேட்குறார், மன்வந்தராணி சர்வாணி துவயோக்தானி சுதானிமே வீரியான்ய நந்த வீரியசே ஹரே தத்ர கிருதானிச்ச. சுவாமி, நீங்கள் ரொம்ப அழகாக மன்வந்தரங்களை பற்றி சொன்னீர்கள். ஹரியினுடைய அழகான சரிதம், அவருடைய அவதார லீலைகள் எல்லாம் சொன்னீர்கள். அதை நான் கேட்டேன். சுதானிமே, அதையும் நான் கேட்டேன். அப்போது இந்த சத்யவிரதன்கிறவர் பகவானை தியானம் பண்ணி இவ்வளவு அழகாக அவரே பகவானே மத்ஸ்யரூபியாக இருந்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தார்னு சொன்னார் இல்லையா? மத்ஸ்யாவதாரத்தை அதை இவர் ரீகால் பண்ணுறார். இவர் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், படித்தது அப்படியே மறக்கலை. அடுத்தது சொல்கிறார், இதெல்லாம் சொன்னீர்களே, எவ்வளவு அழகாக இவர் தான் அடுத்தது இந்த கல்பத்தில் சூரிய புத்திரனாக வைவஸ்த மனுவாக இருக்கின்றார் என்று நீங்கள் சொன்னீங்க. அப்போது அவருடைய மக்களான இஷ்வாக அரசர்களை பற்றியும் சொன்னீர்கள். இப்போ இந்த வம்சத்தை பற்றி, அதாவது இந்த வம்சத்தில் யாரெல்லாம், தேஷாம் வம்சம் பிரதக்கு, தனித்தனியாக ஒத்தரா இல்லையா சொல்வா, அதனால் பிரதக் தனித்தனியாக அதை சொல்லுங்கோ. தேஷாம் வம்சம் பிரதக் பிரம்மன்னு வம்சியானு சரிதானிச்ச கீர்த்தயஸ்வ மகாபாக நித்தியம் சுஷூசாம் ஹீனக. நித்தியம், அதாவது இது எப்பொழுதுமே எனக்கு கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும். சூதோவாச்ச ஏவம் பரீட்சிதாராஜ்ஞா சதசி பிரம்மவாதினா பிருஷ்டக புரோவாச்ச பகவான் சுக பரம தர்மவித்து. இது சொன்ன உடனே பரீட்சித்து கேட்ட உடனே சுகர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ரூயதாமா மானவோம்சக பிராச்சுரியேன பரந்தப ந சக்கியதே விஸ்தரதோ வக்தும் வர்ஷ சதைரப்பி. ந சக்கியதே, அதாவது சதை வருஷம் 100 வருடங்கள், அதாவது அவரை ரொம்ப சுருங்க தான் நான் சொல்ல போகிறேன். அவருடைய வம்சத்தை 100 வருடங்களை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ந சக்கியதே, இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் கேளு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவருடைய, அதாவது இவர் மட்டுமே இருந்தார். பராவரேஷாம் பூதான் ஆத்மா ய புருஷக பர ச ஏவா ஆசித்தம், ச ஏவாசீதம்னு போட்டிருக்கா. அவர் மட்டுமே இருந்தார். விஸ்வம் கல்பாந்தே அந்நன்ன கிஞ்சன, வேற எந்த விஷயமும் இல்லை, இவர் மட்டும்தான் இருந்தார். யார்? பகவான் மட்டும்தான் இருந்தார் கல்பாதி காலங்களில். ரொம்ப அழகாக தஸ்மின் ஜன்யே மகாராஜ ஸ்வயம்பூ சதுரானனக. சதுரானன, 4 முகங்களை கொண்டவர் யார்? 4முகனான பிரம்மதேவர் ஸ்வயம்புவாக தோன்றினார். யார்? பகவானிடத்திலிருந்து. தஸ்ய நாபே, அவரிடத்திலிருந்து மரீச்சியினுடைய புதல்வர் கஷ்யபர். கஷ்யபருடைய மனைவி யார்? தக்ஷனுக்கு மகள் இருக்கா இல்லையா? அதில் அதித்தி. இவர்களுக்கு விவஸ்வான் என்கின்ற, அதாவது சூரியன் புதல்வன் பிறந்தார். இந்த இந்த ஹெரார்க்கியை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மரீச்சி இல்லையா? மரீச்சின்ற புதல்வர் காஷ்யபர். கஷ்யபருடைய புதல்வன் விவஸ்வான். அப்போ அந்த விவஸ்வனுடைய மகன் யாருன்னா
அவர் வந்து சப்ஞான்ற பெண்ணை மணந்து ஸ்ராத தேவர் அவரிடத்தில் தோன்றினார். ஸ்ரத்தாயாம் ஜனயாமாச தசபுத்திரான் ச ஆத்மவான்னு. அப்போ ஸ்ராத தேவர் ஸ்ரத்தாதேவியை மணந்து தசபுத்திரர் 10 புத்திரர்கள். அவர்களில் இஷ்வாகு இருக்கின்றன. முதல்ல இஷ்வாகு நிருகன் சரியாதி திஷ்டன் திருஷ்டன் கருஷகன் நரிஷ்யந்தன் பிருஷுத்ரன் நபகன் கவி என்பது. அப்போ வைவஸ்து மனு வந்து இந்த அதாவது இவருக்கு வந்து குழந்தை இல்லை. அப்போ வசிஷ்ட பகவான் என்ன சொல்கிறார், இஷ்டிங்கிற வேள்வியை நடத்துகிறார். அந்த இஷ்டி வந்து தொடங்கச்சு வந்து ஸ்ரத்தா தேவி பாலை மட்டும் அருந்தி கொண்டு விரதத்தோடு இருக்கின்றாள். அப்போ அவள் என்ன சொல்கின்றாள், ஹோதாங்கிற ரித்வி கிட்ட போய் சொல்றா, எனக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று அவள் கேட்கின்றாள். அப்போ வந்து அவர் சொல்றார், ஹோமம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது, இதை மனதில் நினைத்து கொண்டு வஷட் என்கின்ற சப்தம், அதாவது பீஜத்தை சொல்லி ஹவிஷி விசரத்தேன வஷட்காரத்தை சொல்லி அவர் ஆகுதி கொடுக்குறார். அப்போ அவர் கொடுக்கறச்சே அவர் தப்பு பண்ணிட்டார். போது தத்வியபிச்சாரேன கன்யேலா நாம சாபவத்து. அப்போது புத்திர பேர் தான் இப்போ சொல்லணும், ஆனால் புத்திரின்னு இவர் சொல்லிட்டார். அந்த பெண் பிள்ளைக்கு பேர் இளை. அதை பார்த்தோன்னே ஸ்ரத்தா தேவருக்கு கொஞ்சம் கஷ்டந்தமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஆண்மகவை தான் அவர் விரும்பினார். அப்போ வந்து இவர் வசிஷ்டர்கிட்ட போய் சொல்கிறார், இதை போல் இருக்கே இஷ்டிகர்மா என்ன இப்படி ஆகிடுதே, தப்பாக ஆகப்படாதே, விபரியமாகோ கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமே, இதை எப்படி பண்ணுவது, எப்படி இந்த ஆண் குழந்தை மாறி வந்தது, எப்படி ஒரு மாறுபாடு வந்தது அப்படிங்கும்போது அது கேட்ட உடனே இவர் வந்து அப்படியே யோசிக்கிறார். தன்னோட ஞான திருஷ்டியில் ஹோதா வேள்வியில் அவிச கொடுக்கறச்சே இவர் தப்பாக சொல்லிட்டார். யார்? ஹோதா ரித்வி கிட்ட தானே போய் சொன்னா. யார்? வைவஸ்தவனோட மனைவி ஸ்ரத்தாதேவரோட மனைவி ஸ்ரத்தாதேவி இல்லையா? அது தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், இல்லை உன்னுடைய ஹோதா வந்து இந்த மாதிரி தப்பாக தியானம் பண்ணியிருக்கார், அதனால் அப்படி ஆகிடுது, சரி நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசில் நினச்சிட்டார், எப்படியாவது ஆண் குழந்தை வேண்டுமே என்று சொல்லி பகவானை ஸ்ரீமன் நாராயணனை ஸ்துதி பண்ணார். அப்போது பகவான் வந்து தஸ்மை காமவரம் துஷ்டோ பகவான் ஹரீஸ்வரா, சரி இவர் கேட்ட வரத்தை கொடுக்குறார். அதனால இந்த இளைங்கிற அந்த பெண் குழந்தை என்ன பண்ணித்தான், சுத்யும்னன்னு ஆண் குழந்தைய மாறிடுத்து. அந்த சுத்யும்னன் வந்து இப்படி வளர்ந்துட்டான். வளர்ந்து அழகாக வில்லாம்பெல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு போகிறான். அதாவது மிருகயா வினோதம்னு சொல்லுவோம் இல்லையா, மிருகயா வினோதத்துக்கு போகிறான், வேட்டையாடுறதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகிறான். அங்கே போகிறச்சே ஒரு வனத்துக்குள்ளே போகிறான். குமாரோ வனத்துக்குள்ளே அப்படி பிரவிவேஷக உள்ளே போன உடனே அங்கே எத்ராசே பகவான் சர்வோ ரமமான ச ஓமயா. அங்கு பகவான் சர்வன் சிவபெருமான் தன்னுடைய பாரியாவோடு பார்வதி தேவியோடு அங்கே ரமித்து கொண்டு இருக்கின்ற வேளை அங்கே இவன் நுழைஞ்ச உடனே இந்த சுத்திமன் அப்படி நுழைஞ்சான். அவன் பெண்ணாயிட்டான். அவன் வந்து அந்த குதிரை இருக்கே அதுவும் பெண்ணாயிடுது, ஸ்ரீயாயிடுது. அதை தொடர்ந்து எல்லாருமே தானே கூட்டின்னு போனான், எல்லாருமே பெண்ணாயிட்டா. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பரீட்சித்து கேட்குறார், இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா? கதமேவம் குணோ தேசக கேனவா பகவான் கிருத்தக பிரஷ்னமேனம் சமாச்சக்ஷ்வ பரம் கௌதூகலம் ஹீனக. எனக்கு குதூகலமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, சொல்லுங்க. இந்த குதூகலம் தமிழ் குதூகலம் இல்லை, கௌதூகலம்னா கௌதூகம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கிறது தான் சொல்கிறேன். இப்படி கூட இடம் இருக்கா சொல்லுங்க அப்படிங்கும்போது சுகர் சொல்கிறார், ஏகதா கிரிஷம் திருஷ்டும் ரிஷய தத்ர சுப்ரதாக திஷோ விதிமிராபாசா குர்வந்தக சமுபாகமன்னு. ஆமாப்பா, ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் முன்னாடி விரதங்கள்லாம் செஞ்சுட்டுருக்க அந்த ரிஷிகள் அவர்கள் வந்தாலே அந்த இருளெல்லாம் நீங்களும் இல்லையா, அங்கு பரமசிவனை பார்க்கறதுக்காக வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வந்து பார்வதி பிராட்டி இருந்தால், அவருடைய விவாசா விரீடிதாவிருஷம், அவளுடைய அந்த வாசம் மேலிடுகின்ற ஆடை சிறிது நழுவி இருந்தது. அவர்கள் வந்து உணர்வுகளை பார்த்து அவளுக்கு வெட்கமாயிற்று.
அப்பொழுது அந்த நேரத்தில் மகரிஷி வந்ததுனாலே அவர்கள் என்ன இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்ரிகாஷ்ரம் போயாச்சு, நரநாராயணாசிரமம் போயாச்சு. அப்போது பார்வதி பிராட்டிக்கு சரி நீ கவலைப்படாத, இனிமேல் இந்த வனத்துக்கு யார் அப்போ வந்து இனிமேல் நுழைஞ்சாலும் பெண்ணாயிடுவான்னு சொல்லி பகவான் பரமசிவன் சொல்லிட்டார். தலிதம் பகவானாக பிரியாயாக பிரியகாமியா, அவளுக்கு பிரியம் உண்டாவதற்காக இப்படி ஒரு ஒரு இது சொல்லிட்டார். அஞ்சிலிருந்து யாரானாலும் அந்த இடத்துக்கு போனால், அந்த வனம் சுகுமார வனத்துக்கு போனேன்னா அவள் வந்து தன்னுடைய ஆண்மையை இழந்து பெண்களாய் அழிஞ்சிடுவாள். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது நீங்கள் இதெல்லாம் வந்து நாராயணத்தில் கவர் ஆகிருக்காது. இவர் சொல்கிறார், இப்படி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இந்த இவர் போனாரே, ஆணாய் போய் பெண்ணாய் மாறினாரே, யார்? மனுபுத்திரனான சுத்யும்னன். ஆக்சுவலாக பிறந்தது பெண்ணாக இளைன்னு, ஆனால் மாற்றிட்டார் பகவான். இப்பொழுது இவர் பெண்ணாயிட்டார். இப்போ வந்து அந்த பெண்ணை பார்த்து, அதாவது இந்த பெண்ணாக மாறினவர் இவர். அப்போது அங்கு என்ன சொல்கிறது, அந்த அங்கே வந்தவர் சாபித்தம் சகமே சுப்ரூஹு, அழகான புருவத்தை கொண்ட பெண். அதாவது சுத்திம்னன் வந்து பெண்மையை அடைந்தான். அந்த அந்த நேரத்தில் வந்து புதன் அந்த பெண்ணினிடம் பூருருவசுங்கிற மகனை பெற்றார். புரியுதா? அப்போ என்ன ஆயிடுத்து, அதாவது அடுத்து பெண்ணாக மாறி குழந்தைய பிறந்துடுத்து பூருருவசு. இது ஒரே ஒரு லைனாக அப்படி வரும் அந்த தசகத்தில், பூருருவசு. அப்போது காளிதாசரோடது ரொம்ப அழகான கிரந்தம் தான் அது. அப்போ சுத்திம்னன் வந்து பெண்மையை அடைந்து விட்டான். இப்போ புரோகிதரான வசிஷ்டர், இப்போ ஐயோ என்ன இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு வசிஷ்டரை பார்த்தா அவர் வந்து சிச்சோ இப்படி ஆயிடுத்து வேணாலேன்னு சொல்லி திருப்பியும் பரமசிவனை வேண்டுகிறார் வசிஷ்டர். அதனால துஷ்டி ஆயிட்டார். துஷ்ட தஸ்மை ச பகவான் ருஷியே பிரேமாவாகன்னு அவர் துஷ்டி ஆகிட்டு, சரி பரவாயில்ல நீ சொன்னதை மாதிரியே நான் மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய கோத்திரத்தில் இந்த சுத்திம்னன் வந்து மாசம் புமான்னு ச பவிதா மாசம் ஸ்திரீ, ஒரு மாதம் புமான் ஆணாகவும் ச பவிதா மாதம் ஸ்திரீ, இன்னொரு மாதம் வந்து ஸ்திரீ ஆயிடுவா, தவ கோத்திரஜக உன்னுடைய கோத்திரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இது ஏற்றுக்கொண்டு அவன் அழகான அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வந்திருந்தான். இப்படி அதாவது ஒரு மாதம் பெண்ணாகவும் ஒரு மாதம் ஆணாகவும் இருந்தான். அவனுக்கு 3 குழந்தைகள், உத்கலன், கயன், விமலன்னு. அப்படி இந்த 3 பேரும் அரசர்களாக ஆனார்கள். அவனுக்கு வயசாகிடுது சுத்திம்னனுக்கு. அப்புறம் வந்து தன் மகனான பூருருவசின் இடத்துல ஆட்சியை கொடுத்துட்டு அவர் தபசு செய்ய சென்றார் என்று 1வது அத்தியாயமானது முற்றுப்பெறுகின்றது. अथ नवमस्कन्धे प्रथमोऽध्यायः। राजोवाच मन्वन्तराणि सर्वाणि त्वयोक्तानि श्रुतानि मे, वीर्याणि अनन्तवीर्यस्य हरिस्तत्र कृतानि च। योऽसौ सत्यव्रतो नाम राजश्रीद्रविडेश्वरः, ज्ञानं योतीतकल्पान्ते लेभे पुरुषसेवया। स वै विवस्वतः पुत्रो मनुरासीदिति श्रुतं, त्वत्तस्तस्य सुधाश्चोक्ता इक्ष्वाकुप्रमुखा नृपाः। तेषां वंशं पृथक् ब्रह्मन् वंश्यानुचरितानि च, कीर्तयस्व महाभाग नित्यं शुश्रूषतां हिनः। यो भूताये भविष्याश्च भवन्ति अद्यतनाश्च ये, तेषां न पुण्यकीर्तीनां सर्वेषां वद विक्रमान्। सूतोवाच एवं परीक्षिता राज्ञा सदसि ब्रह्मवादिनां, पृष्ठप्रोवाच भगवान् कुशुक परमधर्मवित्। श्रीशुकोवाच श्रूयतां मानवो वंशः प्राचुर्येण परं तप, न शक्यते विस्तरतो वक्तुं वर्षशतैरपि। परावरेषां भूतानाम् आत्माय पुरुषः परः, स एवमासीदिदं विश्वं कल्पान्तेऽन्य किञ्चन। तस्य नाभे समभवत् पद्मकोशो हिरण्मयः, तस्मिन् यज्ञे महाराज स्वयंभूश्चतुराननः। मरीचिर्मनसस्तस्य यज्ञे तस्यापि कश्यपः, दाक्षायण्यां तदोदित्यां विवस्वानभवत्सुतः। ततो मनुश्रातदेवः संज्ञायामास भारत, श्रद्धायां जनयामास दशपुत्रान् स आत्मवान्। इक्ष्वां कोन्द्रगशत्
शर्याति दिष्टदृष्टकरूषकान् नरिष्यन्तं पृषध्रं च नभगं च कविं विभुः अप्रजस्य मनो पूर्वं वसिष्ठो भगवान् किल मित्रावरुणयोरिष्टं प्रचार्तम् अकरोत् प्रभुः तत्र श्रद्धा मनोपत्नी होतारं समयाचद दुहित्रर्थमुभागम्य प्रणिपत्य पयोवृता प्रेषितो ध्वर्युणा होता ध्यांस्तत्सु समाहितः हविषि व्यचरत्तेन वष्टकारं गृणन् द्विजः होदुस्त्वध्यभिचारेण कन्येला नाम सा भवत् तां विलोक्य मनुप्राह न हृष्टमना गुरुं भगवन् किमिदं जातं कर्म वो ब्रह्मवादिनां विपर्ययमहो कष्टं मैवं स्यात् ब्रह्मविक्रिया यूयं मन्द्रविदो युक्ताः तपसा दग्धकिल्बिषाः कुतः सङ्कल्पवैषम्यम् अनृतं विबुधेष्विव तन्निशम्य वचस्तस्य भगवान् प्रपितामहः होतुर्व्यतिक्रमं ज्ञात्वा बभाषेरविनन्दनम् एतत् सङ्कल्पवैषम्यं होदुस्ते व्यभिचारतः तथापि साधयिष्येते सुप्रजास्त्वं स्वतेजसा एवं व्यवसितो राजन् भगवान् समहायशाः अस्तौषीधादिपुरुषम् इलाया पुस्त्वकाम्यया तस्मै कामवरं तुष्टो भगवान् हरिरीश्वरः दधाविलाभवत्तेन सुद्युम्नः पुरुषर्षभः स एकता महाराज विचरन् मृगयां वने वृदक् कतिपयामात्यैः अश्वमारुह्य सैन्दवं प्रगृह्य रुचिरं चापं सरांश्च परमाद्बुधान् दंशितो न मृगं वीरो जघाम दिशमुत्तरां सकुमारो वनं मेरोः अधस्तात् प्रविवेशः यत्रास्ते भगवान् सर्वो रममाणः सहोमया तस्मिन् प्रविष्ट एवासौ स्युद्युम्नः परवीरः अपश्यत् स्त्रियमात्मानम् अश्वं च भडवां नृप तथा तदनुगा सर्वे आत्मलिङ्गविपर्ययम् दृष्ट्वा विमनसो भूवन् वीक्षमाणा परस्परं राजोवाच कथमेवं गुणोदेशः केन वा भगवन् कृतः प्रश्नमेनं समाचक्ष्व परं कौतूहलं हिनः श्रीशुकोवाच एकता गिरिशं दृष्टुं ऋषयस्तत्र सुव्रताः दिशो वितिमिराभासाः कुर्वन्तः समुपागमन् तान् विलोक्याम्बिका देवी विवासा व्रीटिता वृषं भर्तुरङ्गा समुत्थाय नीविमाश्वतपर्यदान् ऋषयोऽपि तयोर्वीक्ष्य प्रसङ्गं रममाणयोः निवृत्ता प्रयेयुस्तस्मात् नरनारायणाश्रमं तदिदं भगवानाः प्रियाया प्रियकाम्यया स्थानं यप्रविशेदेदद् स वै योषिद्भवेदिति तद ऊर्ध्वं वनं तद्वै पुरुषा वर्जयन्तिः सा च अनुचरसंयुक्ता विचचार वनाध्वनम् अथ तामाश्रमाभ्याशी चरन्तीं प्रमदोत्तमां स्त्रीभिः परिवृतां वीक्ष्य चखमे भगवान् बुधः सापितं चकमे सुब्रूः सोमराजस्तुतं पतिं स तस्यां जनयामास पुरूरवसमात्मजम् एवं स्त्रीत्वमनुप्राप्तः सुद्युम्नो मानवो नृपः सस्मार सुकुलाचार्यं वसिष्ठमिति शुश्रुम स तस्य तां दशां दृष्ट्वा कृपया भृशपीटितः सुद्युम्नस्याशयन् पुंस्त्वम् उभादावत शङ्करं तुष्टस्तस्मै स भगवान् ऋषये प्रियमावहन् स्वां च वाचमृतां कुर्वन् निदमाह विशाम्पते मासं पुमान् स भविता मासं स्त्री तव गोत्रजः इत्थं व्यवस्थया कामं स्युद्युम्नो वधुमेदिनीम् आचार्यानुग्रहात् कामं लब्ध्वा पुंस्त्वं व्यवस्थया पालयामास जगतीं नाभ्यनन्दन् स्मतं प्रजाः तस्योल्कलोद्गयो राजन् विमलश्च सुधास्त्रयः दक्षिणापदराजानो बभूवुर्धर्मवत्सलाः तदपरिणते काले प्रतिष्ठानपति प्रभुः पुरूरवस उत्सृज्य घां पुत्राय गतो वनं श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பார்க்கிறோம். இப்போ என்ன பார்த்தோம்? வைவஸ்தாக்கிய மனு, அதாவது மனுவினுடைய குழந்தை வேண்டும் என்ற இதுக்கு ஏற்றாற்போல சுத்யும்னன் பெண்ணாக மாறிய சுத்யும்னன் ஆணாக மாறினான்லாம் சொன்னோம். அவன் குழந்தைகளிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்து சென்றான்னு சொன்னோம். பூர்வரவசரிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்தான். இப்போ ஸ்ரத்தாதேவருக்கு தனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்ற எண்ணம். அவர் என்ன பண்ணார்? ஹரி பிரபு ஹரியை உபாசனை பண்ணார். இஷ்வாகு பூர்வஜான்னு புத்திரான் லேபே சத்ருஷான்னு தச அப்படி ஆராதனை பண்ணத்தினால 10 குழந்தைகள் பிறந்தது. அதில் மூத்தவன் தான் ஈஸ்வாகு. அப்போ அந்த 10 பிள்ளைகளில் ஒருத்தன் பிருஷுத்ரன். இதுவும் ரொம்பவும் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். இதில் ஒரு மகன் பிருஷுத்ரன் இல்லையா, அவன்
வசிஷ்டர் தானே குரு. அப்போ அவர் என்ன பண்ணார், பசுவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல விட்டுருந்தார். புருஷோத்தரனுக்கு அதான் வேலை. அவர் ரொம்பவும் நல்லா தான் பாலையாமாச கா யத்தோ ராத்திரியாம் வீராசனம் விரதா. அப்படியே வீராசனம் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பான் ராத்திரி எல்லாம். அப்படி ஒரு பாளையம் பண்ணிட்டு இருந்தான் பசுக்களை எல்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு பெரிய மழை. ஏகதா பிராவிஷன்னு கோஷ்டாம் ஷாதோலோ நிஷி வருஷத்தி. மழை அப்படி ராத்திரி நேரத்தில் பொழியறது. அந்த நேரத்தில் ஷயானா காவ உத்தாய பீதாஸ்தா பப்ரம் முருபுரச்சி. அந்த நேரத்தில் ஒரு புலி வந்துடுத்து. அதனால் இதுகள்லாம் பாவம் காவ பசுக்கள் எல்லாம் பயந்துடுத்து. பீதா ரொம்ப பயந்து அங்கேயுமா ஓடுறதுக்கு. அதில் ஏகாம் ஜக்ராக பலவான் சா சுக்ரோஷ பயாத்துரா. ஒன்று அப்படியே பிடிச்சி கொடுத்து ஒரு பசுவை. அந்த புலி போய் ஒரு பசுவை பிடிச்சி கொடுத்து அது ஒவ்வொன்று கத்துறது. தஸ்யா கிருந்தினாம் சுக்வா விஷத்ரோபி சசாரக. அந்த விஷத்தில் அது சத்தத்தை கேட்டு அங்கே ஓடி வந்தால் அது பார்த்தா ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல. ஆனாலும் புலின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணான், கர்ப்பமாதாய தரசா கத்தியை எடுத்து புலினோடு நினைச்சு அந்த இரவு நேரத்தில் அஜானகனோ சிர சாதுல சங்கரம். அந்த நேரத்தில் புலின்னு நினச்சி பசுவனுடைய சிரத்தை வெட்டி வைப்பான். அந்த கூர்மையான அந்த கத்தி பட்டு வியாக்ரோபி பிரக்னஸ்ரவனோ நிஸ்திரிச்சாக அவன் அந்த புலியினுடைய காது அருந்துட்டான் முனைப்பட்டு. அது என்ன பண்ணிட்டு அப்படியே ரத்தம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து ஓடுது. இவன் நினச்சிட்டான் சரி புலியை கொன்றாயிட்டுன்ட்டு விழிஞ்சு வந்து பார்க்குறான். பார்த்தா பசுவை தான் அவன் கொண்டிருக்கான்னு தெரிஞ்சு போயிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. தெரிந்து செய்யவில்லை. ஆனாலும் வசிஷ்டர் சொல்கிறார், நீ இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா சத்திரபந்து, நீ சத்திரியனாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லை. சூத்ரத்வம் கர்மனா பவிதாமனா, நீ வேளாண் ஆயிடுவேன்னு சொல்லிச்சுட்ட. புருஷித்திரன் அவர் சாபம் கொடுத்தோன்னா அவன் பாட்டுக்கு பேசாமல் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். ஏன்னா அவன் தெரியாமல் செய்கிறது தான். ஆனாலும் ரொம்ப நல்ல வாசுதேவே பகவதி சர்வாத்மனி பராமலி. அவன் எப்படின்னா எல்லாவற்றையுமே பகவானை கண்டு கொண்டு இருக்கின்ற நல்ல குணவானாக இருந்து அந்த நிலையிலேயே நான் சர்வபூத சுகிர்த்து சமக விஸ்வாமித்திரனாக சர்வபூதத்தினோட மித்திரனாக சுகிர்த்தாக இருந்தான். அவன் மனமெல்லாம் அப்படியே விமுக்த சங்கக எல்லா இடத்துலையும் தனியாக சாந்தனாகி சாந்தாத்மா சம்யதாட்சோபரிக்கிரக அவன் ரொம்ப சாந்தமாக இருந்து அப்படியே, அதாவது இது தெரிஞ்சு போயிடுத்து அவன் எல்லாவற்றையும் பற்றி அப்படியே பக்தி யோகத்திலேயே இருக்கின்றான். அந்த ஆன்ம ஞானத்தை லயிச்சுட்டான். அப்போது என்ன நடந்தாலும் அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா விசச்சார மகிமேட்டாம் ஜதான் கபதிராக்கிருதி. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரிஷபதேவர் மாதிரி ஜடனை போலவும் குருடனை போலவும் எதையும் காலில் போட்டுக்கல, எதையும் பார்க்கல. அப்போது ஒரு நாள் ஒரு வனத்துக்கு உள்ளே போகிறான். ஏன் விருத்தோ வனம் கத்வா திருஷ்டுவா தாவாக்னி நிற்கிறான். தாவாக்னியை பார்க்குறான். வனம் எரிஞ்சிட்ருக்கு, அந்த காட்டு தீ எரிஞ்சிட்ருக்கு. தேனோபை யுக்தகரணம் பிரம்மப்ராப பரம்மணி. அந்த எரியத்தில் அப்படி உள்ளே போய் அப்படியே தனியாக அந்த அர்ப்பணிச்சிருக்கான். இப்படி அதாவது அவனுடைய அந்த உடலையே அவன் நீத்து விட்டான். இன்னொரு பிள்ளை இருக்கான் மனுவுக்கு. முதல் பிள்ளை தான் விஸ்வாகன் சொன்னோம். இவரை சொன்னால் அடுத்தது புருஷத்திரனை சொன்னோம். அடுத்தது கவி, கடைசி பிள்ளை. அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே பிடிக்கல. கவி கனியான விசேஷம் நிஸ்பிருகோ, எதுலேயுமே ஒரு ஸ்பிருக இல்லை, ஒட்டுதல் இல்லை, ஆசை இல்லை. அவன் பகவான் இடத்தில் சென்று சேர்ந்தான். கைஷோர வயாக, சின்ன வயசுலேயே பரம்கரக பகவான் இடத்தில் சென்று சேர்ந்துவிட்டான். அடுத்து கருஷன்கிறவன், காருஷர்கள்ன்ற சத்திரியர்கள் தோன்றினார்கள். அவர்கள் ரொம்ப நல்ல விதத்தில் விப்ரர்களை எல்லாம் பிராமணியா தர்மவத்சலாக காப்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து திருஷ்டன்னு ஒரு புத்திரன். அவனிடத்தில் திருஷ்டா தார்ஷ்டம் அபோது. தார்ஷ்டம்ங்கிற க்ஷத்ரிய வம்சம். காருஷர் தார்ஷ்டம், அதாவது இதெல்லாம் பிரஜா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கா. அப்போது அந்த சுமதி
அதை அவர் சொல்கிறார். திருஷ்டனில் தாஷ்டங்கிற சத்ரு வம்சம் தோன்றியது. நிருக்கனது மகன் சுமதி, அவனது மகன் பூதஜோதி, பூதஜோதி மகன் வசுவின் குமாரன் பிரதீகன். அதாவது அவருடைய வம்சாவளியை சொல்லிட்டு வர. பிரதீகன் மகன் ஓகவான், அவனோட பெண் ஓகவதி, அவள் சுதர்ஷனனை மணந்தாள் அப்படின்னு சொல்கிற. கன்யா சௌகவதி நாம சுதர்ஷன உவாகத்தான். மனுவனோட இன்னொரு மகன் இருக்கான் நரிஷந்தன். சித்திரசேனனும் அவனிடத்தில் ருக்ஷனும், ருக்ஷனிடத்தில் நிற்பானும் பிறந்தான். அவர்களோட மகன் கூர்ச்சன், கூர்ச்சனின் மகன் இந்திரசேனன். நீங்கள் இதுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் அழகாக ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது உங்களுக்கு புரியும் யார் யாருடைய மகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்து இந்திரசேனன் மகன் பீதிகோத்திரன் சத்யஸ்ரவன், அவனோட பிள்ளை உருஷவஸ், அவனிடத்தில் தேவதத்தன் பிறந்தான். அக்னி தேவனே தேவதத்தன் மகனாக அக்னிவேஷனுடைய பேரில் பிறந்தாராம். அதோ அக்னிவேஷோ பகவான் அக்னிகி ஸ்வயம் அபூத்து சுதனாக ஸ்வயம் அக்னியும் வந்தார் அப்படிங்கிற. அவர் தான் காணியனுங்கிற பேரும் ஜாதி கர்ணிய மகரிஷிங்கிற பிரசித்தியும் அடைந்தார் அப்படிங்கிறார். அடுத்து ஆக்னிவேஷங்கிற அந்த தோற்றத்தினுடைய விஷயங்கள்லாம் சொல்கிறார். நைஷியனுடைய வம்சம் சொல்லியாச்சு. அடுத்து கிருஷ்ணனுடைய மகன் நாபாகன், நபகன் பிள்ளையான நாபாகன் இல்லை. இவன் வேறு நம்ம முன்னாடி பார்த்தோம் அம்பரீஷ சைவத்துக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டார். நாபாகம் கிருஷ்ணபுத்ரோனியம் கர்மனா வைஷ்ய காமதம். கிருஷ்ணன் மகனான நாபாகன். அடுத்தது அவருடைய குலத்தை வத்சப்ரீதி வரைக்கும் சொல்லியிருக்கார். அது பிராம்சு மகன் பிரமதியின் மகன் கணீந்திரன், அவன் மகன் சாக்ஷுஷன், அவனுடைய தனி விம்சதியோட மகன் ரம்பன். இப்படி கரந்தமனோட புதல்வன் ஆதிஷித்து, அவனுடைய மருத்தன் சக்கரவர்த்தி, மகாயோகியான அங்கிரசிமனுடைய புதல்வர் சம்பர்த்தர் வேள்வி செய்ய தோன்றினார் அப்படின்னு சொல்கிறார். மருத்தன் என்ன பண்ணுறான், அதாவது பெரிய வேள்வி இவருக்கு செய்யாத அளவுக்கு பெரிய வேள்வியாக அழகாக மங்களகரமான செய்யும்போது அதில் சோமபானத்தை இந்திரனுக்கு கொடுத்து தட்சணைகள்லாம் எல்லாருக்கும் கொடுத்து வித்தரர்களுக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்தது. மருத்தனுடைய மகன் கமன், அவனுடைய புதல்வன் ராஜவர்த்தன், அவனது பிள்ளை சுகிருதி மகன் நரன் மகன் கேவலன், அவன் பிள்ளை பந்துமான், அவனுடைய தனையன் வேகவான் மகன் பந்து, அவனுடைய மகன் திருணபந்து. எப்படி பேர் இருப்பாங்க. திருணபந்து அலம்புஷாங்கிற அப்சரஸ் பெண்ணை மணந்து கொண்டார். அவருக்கு பிள்ளைகள் விடபடைன்னு ஒரு பொண்ணு, பிள்ளைகளும் பிறந்தது. விஸ்வவஸ்ங்கிற முனிவர் புலஸ்திய முனிவரிடத்திலிருந்து வாங்கிய விதைகளை வைத்து கொண்டு இடப்படையை மணந்து லோகபாலனான குபேரனை பெற்றார். குபேரனுடைய ஜனம். அடுத்து திருணபந்துவனோட குமாரர்கள் விஷாலன், சூன்யவந்து, தூம்ரகேது. இதில் விஷாலன் அவனுடைய வம்சம் வளருது. வைசாலிங்கிற நகரத்தை நிர்மாணம் பண்ணான். விஷாலன் மகன் ஹேமச்சந்திரன், அவனது பிள்ளை தூம்ராட்சன், இவனது பிள்ளை சம்யவன், அவனுக்கு கிருஷாஸ்வன், தேவஜன்ன 2 ஆண் குழந்தைகள். பெரிய லிஸ்டாக இருக்கேன்னு பார்த்துட்டுருக்கேன், வேறு வழியே இல்லை, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. சரியா? விசாலமாக இருக்குது. அப்படியே பிரஜா உற்பத்தி நடந்துட்டுருக்காரு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். கிருஷாஸ்வா சோமதத்த அதோபு. சோமதத்தன்னு குழந்தை பிறந்தா. யோ அஸ்வமேதை ரிடஸ்பதி, அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணி விஸ்வா புருஷமாபக்யா கதிம் யோகேஸ்வராஸ்ருதா, அவன் அந்த மாதிரி செய்து அவன் அழகான கதியை அடைந்தான். சோமதத்தனுடைய மகன் பேர் சுமதி, அவனுடைய தனையன் ஜனமேஜயன். இப்போ உட்காந்து கேட்டுருக்காரு பரீட்சித்து, அவருடைய மகன் பேர் கூட ஜனமேஜயன் தான். சரிங்களா? அப்படி திருணபந்துவனுடைய பெருமை புகழெல்லாம் ரொம்ப அழகாக உலகத்தை அறிய செய்தார்கள் அப்படின்னு சொல்லி விஷாலின்னு சொன்னாங்க. விஷாலி அதோட முடிச்சுக்கிறார் 2வது. अथ नवमस्कन्धे 2. श्रीशुकोवाच एवं गतेत सुद्युम्ने मनुर्वैवस्वतः सुते पुत्रकामस्तबस्तेभे यमुनायां 100 समाः तथो यजन्ममुर्देवम्
अपत्यार्थं हरिं प्रभुं इक्ष्वाकुपूर्वजान् पुत्रान् लेभे स्वस्वदृशान् दश पृषद्रस्तु मनोपुत्रो गोपालो गुरुणा कृतः पालयामास घायतो रात्र्यां वीरासनव्रतः एकता प्राविशद्गोष्ठं शार्दूलो निशिवर्षति शयाना गाव उत्थाय भीतास्ता बभ्रमुर्व्रजे एकां जग्राह बलवान् सा चुक्रोश भयातुरा तस्यास्तत्कृन्दितं श्रुत्वा पृषद्रोऽभिससारः खड्गमाधाय तरसा प्रलीनोढुगणे निशि अजानन् अहनद् बभ्रोः शिरशार्दूलशङ्गया व्याघ्रोऽभिवृक्नश्रवणो निस्त्रिंशाग्राहतस्ततः निश्चक्रामभृशं भीतो रक्तं पदि समुत्सृजन् मन्यमानो हतं व्याघ्रं पृषद्रपरवीरः अध्राक्षीत् स्वहतां बभ्रुं व्युष्ठायां निशिदुःखितः तं शशाबकुलाचार्यः कृदागसमकामतः नक्षत्रबन्धुशूद्रस्त्वं कर्मणा भविता मुना एवं शबदस्तु गुरुणा प्रत्यगृह्णात् कृताञ्जलिः अधारयद्वृतं वीर ऊर्ध्वरेता मुनिप्रियं वासुदेवे भगवती सर्वात्मनि परेमले एकान्तित्वं गतो भक्त्या सर्वभूतसुहृत्समः विमुक्तसङ्गशान्तात्मा संयताक्षो परिग्रहः यदृच्छयोपपन्नेन कल्पयन् वृत्तिमात्मनः आत्मन्यात्मानमाधाय ज्ञानतृप्तः समाहितः विचचार महिमेतां जडान्तबधिराकृतिः एवं वृत्तो वनं गत्वा दृष्ट्वा धावाग्निमुत्थितं तेनोपयुक्तकर्णो ब्रह्मप्राप परं मुनिः कविकनीयान् विषयेषु निस्पृहो विसृज्य राज्यं सह बन्धुभिर्वनं निवेश चित्ते पुरुषं स्वरोजिषं विवेश कैशोरवया परं गतः करुषान् मानवादासन् कारुषा क्षत्रजातयः उत्तरापदगोप्तारो ब्रह्मण्या धर्मवत्सलाः दृष्टार्धाष्टमभूत् क्षत्रं ब्रह्मभूयं गतं क्षितौ नृगस्य वंशसुमतिः भूतज्योतिस्ततो वसोः प्रतीकस्तत्पुत्र ओघवानोघवत्पिता कन्या चौघवती नाम सुदर्शन उवाहतां चित्रसेनो नरिष्यन्ध्यात् दक्षस्तस्य सुधोऽभवत् तस्य मीढ्वांस्ततकूर्च इन्द्रस्नेस्तु तत्सुतः वीतिहोत्रस्तु इन्द्रसेनात् तस्य सत्यश्रवा अभूत् उरुश्रवा सुदस्तस्य देवदत्तस्तथोऽभवत् तथोऽग्निवेश्यो भगवान् अग्निः स्वयमभूत् सुतः कानीन इति विख्यातो जादूकर्ण्यो महान् ऋषिः ततो ब्रह्मकुलं जातम् अग्निवेश्यायनं नृप नरिष्यन्ध्यान्वय प्रोक्तो दिष्टवंशमदशृणो नाभागो दिष्टपुत्रोऽन्यः कर्मणा वैश्यतां गतः भलन्धन सुदस्तस्य वत्सप्रीतिर्भलन्धनात् वत्सप्रीते सुतप्रांशुः तत्सुतं प्रमितं विदुः खनित्रप्रमदेस्तस्मात् चाक्षुषोद विवंशति सुधोरम्भः कन्निनेत्रोऽस्य धार्मिकः करन्दमो महाराज तस्यासीदात्मजो नृप तस्या वीक्षित् सुतो यस्य तश्चक्रवर्त्रभूत् सर्वर्तो याजयध्यं वै महायोगी अंगिरः सुतः मरुत्तस्य यथा यज्ञो न तथान्यस्य कथञ्चन सर्वं हिरण्मयं त्वासीत् किञ्चिच्चास्य शोभनम् अमाद्यदिन्द्रसोमेन दक्षिणाभिर्द्विजातदयः मरुतपरिवेष्टारो विश्वे देवा सभासदः मरुत्तस्य धमपुत्रः तस्यासीद्राज्यवर्धनः सुधृदि तुत्सुधो जज्ञे सौदृतेयो नरस्सुदः तत्सुद केवल तस्मात् बन्धुमान् वेगवांस्ततः बन्धुस्तस्याभवत्तस्य तृणबिन्दुर्महीपतिः तम्बेजेलम्बुषा देवी भजनीय गुणालयं वराप्सरा यतः पुत्राः कन्या चेडविढाभवत् तस्यामुत्पादयामास विश्रवादनधं सुतं प्राधाय विद्यां परमां ऋषिरोग्येश्वरात् पितुः विशालशून्यबन्धुश्च धूम्रकेतुश्च तत्सुताः विशालो वंशकृद्राजा वैशालीं निर्ममे पुरीं हेमचन्द्रसुतस्तस्य धूम्राक्षस्तस्य चात्मजः तत्पुत्रात् संयमादासीत् कृशाश्वः सहदेवजः कृशाश्वात् सोमदत्तो भूत् योऽश्वमेधैरिडप्स्पतिम् इष्ट्वा पुरुषमापाघ्र्यां गतिं योगेश्वराश्रुतः सौमदत्तिस्तु सुमतिः तत्सुतो जनमे जयः एते वैशालभूपालाः तृणबिन्दुर्यशोधराः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय।